இது மாதிரியான கை பழக்கம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பலகீனமானவங்க. அவங்க உங்க ப்ராடக்ட் சாப்பிட்டு என்ன ரிசல்ட் கிடைச்சது? நீங்க வேற அல்லாஹ்வோட கிருபையில அவங்க வந்து தன் மனைவி கிட்ட மட்டுமே முழுமையான சந்தோஷத்தை அடையக்கூடியவங்களாக மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் கை பழக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறது செகண்டரி வச்சுக்கங்களேன். கல்யாணத்துக்கு அப்புறமா இன்னைக்கு கை பழக்கத்துல தான் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அது வந்து கிட்டத்தட்ட 60% வந்து அந்த பிரச்சனை இருக்குது. நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டவங்களுக்கு நீண்ட நேர தாம்பத்தியம் கிடைச்சிட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட மட்டும் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகம் கிடைச்சிடும். அதோட சுகம் தெரியாம தான் இன்னைக்கு கை பழக்கத்தில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த சுகம் பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், அது இவருக்கும் சந்தோஷமா இருக்கும். அந்த நீண்ட நேர சுகம் அப்படிங்கிறது மனைவிக்கு முழுமையான ஒரு உச்சக்கட்டத்தை கொடுத்துடலாம். இன்னைக்கு மனைவிக்கு உச்சக்கட்டம் கொடுக்காத நபர்கள் 160 பேர். 160 பேர். 87% வந்து மனைவி சந்தோஷப்படுத்தவே முடியல. சில பேர் ஓரளவு சந்தோஷப்படுத்திட்டு விட்டுறாங்க. 40% பெண்கள் ஒரு முறை கூட உச்சக்கட்டத்தை அடைஞ்சதில்லை அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியாவுடைய சர்வேவா இருக்கு. இவ்வளோ மோசமான நிலைமை. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை ரொம்ப நார்மலைஸா இன்னைக்கு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியோடைய ஒரு சர்வே பார்த்தீங்கன்னா 2022 சர்வே அது 50% ஆண்கள் வருங்காலத்தில் குழந்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். அந்த தகுதியே இழந்துருவாங்க. அப்படி இதுக்கு முக்கியமான காரணம் 2. ஒன்று நீங்க சொல்ற லேட் மேரேஜ், இன்னொன்று உனக்கு உணவு பழக்க வழக்கம் சரியா இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மெல் வெல்னஸ் இவ்வளோ ரீச் ஆனதுக்கான காரணம் என்னன்னா ஒரு ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட், ஒரு சரியான நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டை நான் எடுத்துக்காததுனால எனக்கு ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் தேவைப்படுது. நான் வயிற்றுக்கு மட்டுமே சாப்பிட்டு இருக்கிறேன்ல, வயிற்றுக்கு மட்டுமே சாப்பிட்டு இருக்கிறது ஒரு மனிதனுடைய தன்மையே கிடையாது. ஒரு வண்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 வகையான 4 வகையான ஆயில் இருக்கு. பிரேக் ஆயில் இருக்கு, இன்ஜின் ஆயில் இருக்கு, பார்க்குறோமா இல்லையா? பெட்ரோல் கூடவே சேர்த்து ஆயில் ஊற்றுறாங்க. பல வகையான ஆயில் இருக்கு ஒரு பைக்குக்கு. அப்படிங்கும் போது ஒரு காருக்கு பல வகையான ஆயில் இருக்குங்கும் போது ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு இட்லியும் தோசையும் ஒரு பிரியாணியும் மட்டும் வந்து கொடுத்துட முடியும் அப்படிங்கிறதுக்கு தினசரி இன்னைக்கு நம்ம வீட்டில் போய் ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் போய் என்ன இருக்குன்னு பாருங்க. ஆரோக்கியமான உணவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில், நம்ம கிச்சன் கிராசரிஸில், நமக்கு கிராசரி மளிகை சாமான் லிஸ்ட்டில், நம்ம இன்னையோட டிஃபன் லஞ்ச் டின்னரில் என்ன நம்ம ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா வெறும் வயிற்றுக்கு தான் ஒதுக்கியிருக்கோமே ஒழிய நம்ம நரம்புகளுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கான அந்த நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட், அதாவது அதற்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த விஷயத்தை நம்ம விட்டுட்டதுனால ஒரு 40 வருஷமா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் நிச்சயமாக தேவைப்படுது. இந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் ஒருத்தரால் வந்து நான் நார்மலாகவே பண்ணிக்க முடியும் அப்படின்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த உணவுகளை இன்னைக்கு எடுக்கணும். அப்போ தான் அவருக்கு வந்து சாத்தியப்படுமே ஒழிய இல்லை லேட் மேரேஜ், குழந்தையின்மை பிரச்சனை, இது எல்லாத்துக்குமான ஒரே பதில் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவுகள் மட்டும்தான்.